ஹாய், பிரைஸ் எல்லாம். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கிறதுக்கு உன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு வேதம் கூறுது. அதாவது உன் தாயையும் தகப்பனையும் மதிக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கிடணும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இப்போ இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரோட்டில் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் இப்படி இறக்கி விட்டுட்டு போகிற வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் நம்ம அப்படியே பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் நம்ம தள்ளாடுற வயசில் குட்டி பிள்ளைங்களில் நம்ம மோஷன் போகிறதையும் அவங்க தான் க்ளீன் பண்ணாங்க, நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்க நம்மளை தள்ளி விட்டுருந்தாங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய பெற்றோரும் வயசான காலங்களில் குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க, நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நம்ம சமாளித்து தான் ஆகணும். ஏன்னா சின்ன வயசில் அவங்க நமக்கு பண்ணதை வயசான காலத்தில் நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுதான் உலக நியதி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்தாமல் அவங்கள நல்லா பார்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கடைசி காலத்தில் உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். வேதாகமம் பைபிளும் அதை தான் சொல்லுது. ஸோ உங்கள் தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கோங்க. பூமியில் அதிக நாள் வாழணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லது அதிகமாக செய்யுங்க. நல்லது எதுவோ அதை தேடி அதை பண்ணுங்கள். நல்லது பண்ணுறதுக்கு அதிகமாக முயற்சி பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்து முடிஞ்சவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் அறிவிங்க. ஏன்னா இது கடைசி காலமாக இருக்குது. இதை நான் எல்லா வீடியோவிலும் சொல்லுவேன். ஏன்னா இது கடைசி காலம், எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பாய்.